ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 240. இதில் ஒரு கொக்கு பறவைக்கான ஒரு உதாரண கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு பெரிய முனிவர் மரத்து அடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டு இருந்தார். மரத்தின் மேலே இருந்து கொக்கு பறவை ஒன்று அவரின் தலையில் எச்சம் இட்டுவிட்டது. அந்த முனிவர் கோபத்துடன் பறவையை பார்த்ததும் அந்த பறவை எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது. தாம் செய்த இந்த செயலை நினைத்து வருந்தினார் அந்த முனிவர். பின்பு பிச்சை பெறுவதற்காக ஊருக்குள் சென்றார். அந்த ஊரில் ஒரு வீட்டின் முன்னால் பிச்சைக்காக நின்றார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான வீட்டில் இருந்த ஒரு பெண் ஒருத்தி தனது கணவர், மாமியார், மாமனார் இவர்களுக்கு பணிவிடை செய்துவிட்டு வெகு நேரம் சென்ற பின்பே வெளியில் வந்தாள். அந்த முனிவரிடம் அவள் கூறினார், மன்னித்து கொள்ளுங்கள், இதோ பிச்சையுடன் வருகிறேன் என்றாள் அவள். அதற்கு அந்த முனிவர் கூறினார், ஓ பிச்சைக்கு வந்த பிராமணரே, இந்த விதம் காக்க வைப்பது தர்மம் கிடையாது என சற்று கடுமையாக கூறினார் அந்த முனிவர். அதற்கு அவள் கூறினாள், என் குடும்பத்தினரை கவனித்து அவர்களுக்கு தேவையானதை செய்வதே எனது முதல் தர்மம். உங்கள் கோபம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை கொக்கு பறவை என நினைத்து விட்டீரோ என்றாள் அந்த பெண்மணி. இப்பொழுது அந்த முனிவர் அவளுடைய வாய் மொழியை கேட்டு மிக மிக வியப்பு அடைந்தார். ஓ பெண்ணே, இதை நீ எங்கனம் அறிந்தாய் என கேட்டார் அந்த முனிவர். ஓ பெரியவரே, தர்மத்தின் ரகசியம் பற்றி நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லற தர்மத்தை வலுவாது நடத்துவதால் என்னால் எதையும் அறிய முடிகிறது. மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மிதிலையில் உள்ள தர்மவான் என்பவரை கண்டு உபதேசம் பெறுங்கள் என்றாள் அவள். அந்த முனிவர் மிதிலைக்கு சென்றார். பல இடங்களில் தேடி அலைந்து தர்மவானை கண்டுவிட்டார். தர்மத்தை உபதேசிக்கும் தர்மவான் மகரிஷியாக இருப்பார் என்றே அந்த முனிவர் நினைத்தார். ஆனால் தர்மவான் சூத்திர உடலை கொண்டு இருந்ததைக் கண்டு அருவருப்புடன் சற்று தூரத்தில் நின்றார். இப்பொழுது தர்மவான் கூறினார், ஓ வாருங்கள், அந்த பிராமண பெண்மணி என்னிடம் உம்மை அனுப்பினார்களா என வரவேற்றதும் அந்த முனிவர் வியப்படைந்தார். தர்மவான் அவருக்கு வாழ்க்கையில் பின்பற்றத்தக்க தர்மங்களையும் தொழில் பற்றின்மை போன்ற தர்மங்களை விவரித்தார். தர்மவான் பின்பு வயது முதிர்ந்த தமது பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்தார். எந்த தொழிலை செய்தாலும் தர்மம் தவறாமல் பற்றின்றி செய்வதே இறைவனுக்கு செய்யும் பூஜை என தர்மவான் அவரால் விளக்கம் பெற்றார் அந்த முனிவர். இந்த கதையின் கருத்துப்படி பகவத்கீதை 5.10 ஸ்லோக கருத்தை இங்கு காண்போம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராய அர்ஜுனனிடம் கூறினார், ஓ பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரம புருஷ பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படுவது கிடையாதோ அதுபோன்றே அவன் பாவ விளைவுகளால் தீண்டப்படுவது கிடையாது. 3 குணங்களின் மொத்த கலவை பிரதான என அழைக்கப்படுகின்றது. அதன் வெளிப்பாடே இந்த ஜட உலகம். இந்த உலகில் இருப்பவை அனைத்தும் பிரம்மனின் புறத்தோற்றங்களே என குறிப்பிடுகின்றன. மேலும் விளைவுகள் வெவ்வேறு விதத்தில் தோன்றி உள்ள போதிலும் அவை காரணத்திலிருந்து வேறுபடாதவை. அனைத்தும் பரபிரம்மனான கிருஷ்ணருடன் தொடர்பு உடையதே என்றும் அதனால் அனைத்தும் அவருக்கு மட்டுமே சொந்தமானவை எனவும் ஈஷ உபநிஷத்தில் கூறப்பட்டு உள்ளது. எல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை எனவும் அவரே எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் எனவும் அதன் காரணத்தால் அனைத்தும் அவருடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு உள்ளது என்றும் எவனொருவன் பக்குவமாக அறிகின்றானோ அவன் இயற்கையாகவே தனது செயல்களின் புண்ணியம் ஆனாலும் சரி
பாவம் ஆனாலும் சரி விளைவுகளால் பாதிக்கப்படாதவன் ஆகின்றான். ஒரு குறிப்பிட்ட வகையான செயலை செய்வதற்காக இறைவனால் அளிக்கப்பட்ட பரிசான இந்த ஜட உடலையும் நாம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடியும். நீரிலேயே இருந்தாலும் தாமரை இலை நனையாமல் இருப்பதைப் போன்று கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்படும் உடலும் பாவ விளைவுகளின் களங்கத்திற்கு அப்பாற்பட்டதாகும். பகவான் கிருஷ்ணரும் கீதையில் 3.30 கூறுகின்றார், எல்லா செயல்களையும் என்னிடம் ஒப்படைப்பாயாக. எனவே முடிவு என்னவென்றால், கிருஷ்ண உணர்வு அற்றவன் ஜட உடல் மற்றும் புலன்களின் அடிப்படையில் செயலாற்றுகின்றான். ஆனால் கிருஷ்ண உணர்வினனோ உடல் கிருஷ்ணருடைய சொத்து என்பதால் அது கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஞானத்துடன் செயல்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்